ஹலோ எவ்ரிவன், இட்ஸ் மீ சாலு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியாவை உலுக்கி திரும்பி பார்க்க வச்ச ஒரு கேஸை பத்தி தான். நமது அண்டை மாநிலமான கர்நாடகாவில் இருக்க புனித ஸ்தலமான தர்மஸ்தலம் இன்னைக்கு மர்மஸ்தலமா மாறி இருக்கு. அங்க என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத ஒருத்தர் விசில் ப்ளோரா மாறி இன்னைக்கு நம்ம முன்னாடி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அனன்யா பட், சௌஜன்யா இந்த கேஸை இப்போ யார் எடுத்து விசாரிக்க போறாங்க அப்படின்ற பல விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்படியே ஒரு லைக்கையும் தர்மஸ்தலா இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்துல தக்ஷிணா கன்னடா அப்படின்னு ஒரு மாவட்டத்துல அமைஞ்சிருக்க ஒரு சிவன் கோவில் தான் இது. இந்த பகுதி சிவன் கோவிலுக்கு பேர் போன ஒரு இடம். அங்க இருக்கிற சிவனோட பேரு மஞ்சுநாதா அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா இந்த இடம் கர்நாடகா பீப்புளோட ஒரு ப்ரைடுன்னு சொல்லலாம். இந்த கோவிலோட பாரம்பரியம் பாத்தீங்கன்னா, ஜெயின்காரங்க தான் இந்த கோவிலை பராமரிச்சுட்டு வராங்க. வைணவர்கள் தான் இந்த கோவில பூஜை பண்றாங்க. இதுதான் இந்த கோவிலோட சிறப்பா பார்க்கப்படுது. அங்க போனவங்க எல்லாமே அந்த வைபை ரொம்ப நல்ல மாதிரியே என்ஜாய் பண்ணியிருக்காங்க, ஃபீல் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இப்படி புனித ஸ்தலமா இருந்த தர்மஸ்தலம் தான் இன்னைக்கு மர்மஸ்தலமா மாற்றப்பட்டுள்ளது. 1995ஆம் ஆண்டு அங்க ஒருத்தர் துப்புரவு பணிக்காக வேலைக்கு சேர்றாரு. அப்போ அவருக்கு அந்த கோவில் நிர்வாகத்தில் உள்ள சில பேரால சின்ன இடையூறு வருது. இருந்தாலும் அவரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்க வேலையை தொடர்ந்து செய்யறாரு. அப்போதான் அவங்க அவர்கிட்ட சில பெண்களை கொடுத்து புதைக்கவும் எரிக்கவும் சொல்றாங்க. ஆரம்பத்துல இவரு அதுக்கு பக்கத்துல நேத்ராவதி நதி ஓடிட்டு இருக்கு. நதியில வர பிணம்னு அவரு கருத்திருக்காரு. அந்த வேலையை அவரு செய்யவும் செஞ்சிருக்காரு. நாள் பட அவருக்கு ஒரு விஷயம் நோட் பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க கொடுக்குற பிணங்கள் எல்லாமே பெரும்பாலும் பெண்களும் சிறுமிகளுமா இருந்திருக்காங்க. இதை அவரு நோட் பண்ணி அந்த கோவில் நிர்வாகத்திட்ட போய் கேட்கவும் செஞ்சிருக்காரு. அப்போ அவங்க மிரட்டி, நீ இதை பண்ணலனா உன்னையும் இங்க எரிச்சு புதைச்சிடுவோம் அப்படின்னு அவரு மிரட்டவும் செஞ்சிருக்காங்க. அவங்க மிரட்டலுக்கு பயந்து அவரு அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு. அதுக்கப்புறமும் அவருக்கு ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு தோணிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறமும் சில நாட்கள் கழிச்சு சில விஷயத்த நோட் பண்றாரு. அதுல குறிப்பா பெண்கள் சிதைக்கப்பட்டும் அவங்க பெண்ணுறுப்புல காயத்தை இருக்கிறதும் அவரு பார்க்கவும் செய்யறாரு. அப்பதான் அவருக்கே புரியுது, இது நதியில அடிச்சுட்டு வர பிணங்கள் இல்ல, இது இங்க வேற என்னமோ தப்பா நடக்குதுன்னு. அப்புறம் அவரு இந்த விஷயத்தையும் கோவில் நிர்வாகம் அங்க உள்ள அதிகாரிகள்கிட்ட கேட்கும் போது அவங்க திரும்பவும், நீ இதை பண்ணலனா உன்னையும் உன் குடும்பத்தையும் இதே போல இங்க எரிச்சு புதைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காங்க. அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் பாதுகாப்புக்காக அவரு அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு பிணம் கொடுக்கப்படுது. அப்போ அந்த பிணத்தை அவர் பார்க்கும்போது அவரு உடஞ்சே போயிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு சிறுமியா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்கூல் பேக்கும் ஸ்கூல் யூனிஃபார்ம்லயும் இருந்திருக்காங்க. உள்ளாடை எதுவுமே இல்லாம. அதை பார்த்து அவரு ரொம்பவும் பதட்டப்பட்டு கோவில் நிர்வாகத்திடம் போயிட்டு சண்டையே போட்டிருக்காருன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் மிரட்டி அந்த விஷயத்த திரும்பவும் செய்யவும் சொல்லியிருக்காங்க. இது அவர் மனசுல நெருடலாவே இருந்துட்டே இருந்திருக்கு. அப்போவே அவர் முடிவு பண்றாரு, இங்கேன்னு எப்படியாவது தப்பிச்சு போகணுன்றதையும். அதுக்கிடையிலேயே அப்போவே ஒரு சம்பவம் நடக்குது. கடந்த வருடம் 2014 டிசம்பர் மாசம் அவர் வீட்டுல உள்ள ஒரு பெண் குழந்தைக்கு அதே போல நடக்குது. அப்போவே அவர் முடிவு பண்ணி குடும்பத்தோட மர்மமா அங்கேன்னு காணாமவும் போய் செஞ்சு தலைமறைவா அவரோட அடையாளம் எதுவுமே வெளிப்படுத்தாம இத்தனை நாள் வாழ்ந்துட்டும் இருந்திருக்காரு. இப்போ அவரு மனசாட்சி உறுத்தல் காரணமா கடந்த மாதம் ஜூன் 3ஆம் தேதி 2025 அவரு விசில் ப்ளாகரா ஆகி ஒரு விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்காரு. அவரு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி 2 லாயர்ஸ் கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தா பல விஷயம் அவரு சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 100-400 பெண்கள் மற்றும் சிறுமிகளை புதைக்கவும் எரிக்கவும் செஞ்சிருக்கேன். அவங்க சும்மா ஒன்றும் மரணப்படல, அவங்க பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற பல விஷயத்தையும் அந்த கம்ப்ளைண்ட்ல அவரு சொல்லியிருக்காரு. அதுல பல பெண்களை நான் புதைக்க செஞ்சிருக்கேன், பல பெண்களை நான் எரிக்க செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு புதைத்த இடம் சொல்றது அந்த நேத்ராவதியோட அணையோட ஓரத்துல. ஏன்னு கேட்டா, அந்த அணையில புதைச்சா அங்க வந்துட்டு ஈரப்பதம் அதிகமா இருக்கும். அதனால ஈஸியா பாடி வந்துட்டு அந்த எலும்பும் ஈஸியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு
கம்போஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கே எலும்பும் இருக்காது, உங்களுக்கு சதையும் இருக்காது, நீங்கள் என்ன தேடினாலும் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கிளியராக பிளான் பண்ணி தான் அவங்க அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. அந்த 2 லாயர்ஸும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டாக இதை கொண்டு போய் கொடுக்கும்போது போலீஸ் அவங்க கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் அந்த விசில் ப்ளோவரை பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கு அந்த லாயர்ஸ் திரும்பியும் சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ பார்க்கணுமோ எப்போ கொஷின் கேட்கணுமோ நாங்கள் அவங்கள உங்கள் முன்னாடி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி வாக்குமூலமும் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு இடத்த கையை காட்டவும் செஞ்சிருக்காரு. அந்த இடத்துல அவங்க தோண்டி பார்த்து ஒரு எலும்பு கூட கிடைக்குது. அதை அவங்க டெஸ்ட் பண்ணி அவர் சொல்ற காலகட்டத்தோட அது ஒத்து போகவும் செய்யுது. அதுக்கப்புறம் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் செய்யுது. ஆனா அதுக்கப்புறம் எந்த மூமெண்ட்டும் இந்த கேஸ்ல பெருசா இல்லைன்னே சொல்லலாம். இது மக்களிடையே தெரிஞ்சு மக்கள் இதை பெரிய போராட்டமா கொண்டு போற நிலையில தான் இப்போ இந்த விஷயம் வேற திசை திருப்பப்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுல பல முக்கிய அதிகாரிகள் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலேயே இந்த கேஸ் விசாரிக்க கொஞ்சமா தாமதம் படுத்தப்படுது. இதனால் கோவடைந்த கர்நாடகா மக்கள் இதை பெரும் போராட்டமா அங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் வருது. ஒரு வயசான அம்மா வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் திரும்பவும் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல என் பெண்ணோட எலும்பாவது எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு எழுதிருந்திருக்கு. அந்த அம்மா கண்ணீர் மல்க பேட்டியும் கொடுக்க செஞ்சிருக்காங்க. இதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். இது வந்துட்டு 2003 ஆண்டு அனன்யா பட் அப்படின்னு சொல்ற ஒரு பெண் MBBS ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. அவங்க இந்த தர்மசாலா கோவிலுக்கு டூரு போயிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வா வெளியே போகலாம் அப்படின்னு கொடுத்துக்கு, இல்லை நான் கோவிலுக்கு போகிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ணை மட்டும் கோவிலுக்கு போகவும் செஞ்சுருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி ஈவினிங் வந்து பார்த்தப்போ இந்த அனன்யா பட் அப்படின்னு சொல்கிற ஒரு பெண்ணு காணா போயிருக்காங்க. இதை அங்கே உள்ள போலீஸ்க்கு இன்ஃபார்ம் செஞ்சு அவங்க வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அவங்க அம்மா வந்துட்டு இந்த கோவிலில் உள்ள எல்லாருக்கிட்டையும் அவங்க ஃபோட்டோ காமிச்சு கேட்கவும் செஞ்சுருக்காங்க. அப்போது அங்கே உள்ள சில பேர் அந்த பெண்ணை அங்கே உள்ள கோவில் நிர்வாகத்தோட சில பேரோட பார்த்ததா சொல்லவும் படுது. இதை கேட்டு அவங்க அம்மா அங்கே உள்ள கோவில் நிர்வாகிகளோட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது போங்க, இதெல்லாம் பெருசாக்காதீங்க அப்படின்னு சொல்லி திட்டி மிரட்டி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க அதை விடாம கண்டினியூஸா அங்க தேடவும் செஞ்சிருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் அவங்கள அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டு 3 நாள் சுயநிலைவே இல்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செஞ்சிருக்காங்க. இவங்க CBI ஆஃபீஸ்ல ஸ்டெனோகிராஃபரா வேலை செஞ்சு ஒருத்தவங்க. இவங்களுக்கே இந்த நிலைமை. அந்த கேஸை யாருமே எடுக்காம அது அப்படியே நீத்து போச்சு. இப்போ அதே அம்மா தான் வந்து கேஸ் கொடுத்து என்னோட பெண்ணோட எலும்பாவது எனக்கு திருப்பி கொடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த எலும்பை வச்சு நான் ரிச்சுவல் பண்ணணும். இத்தனை வருஷம் என் பெண்ணுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னு எனக்கு தெரியும், இப்படிதான் ஆயிருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் இருக்க கண்ணீர் மழுக பேட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே கண்ணீர் வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே போல கர்நாடக மாநிலத்தில் இன்னொரு விஷயமும் ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. அது என்னன்னா சௌஜன்யா கேஸை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இருந்தாலும் அதை பத்தி ஒரு சின்னதா இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இந்த சௌஜன்யா அப்படின்னு சொல்லப்படுற பெண்ணுக்கு 17 வயசு ஆகுது. அவங்க பாத்தீங்கன்னா இந்த தர்மசாலா கோவில் இருக்கிற பாகத்துலதான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க டெய்லியும் படிக்கிறதுக்காக பஸ்ல போயிட்டு தான் திருப்பி வருவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பாத்தீங்கன்னா பஸ்ல இறங்கி வீட்டுக்கு போறதுக்கு 10 to 15 minutes ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கிடையில இவங்களோட மாமாவோட ஒரு கடையும் இருக்கதா சொல்லப்படுது. இவங்களோட ரொட்டீன் பாத்தீங்கன்னா பஸ்ல இறங்கி அவங்க மாமா கடைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் அவங்களோட ரொட்டீனா இருக்கு. அதே போல 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி அவங்க பள்ளிக்கு போயிட்டு திரும்பியும் பஸ்ல வந்து இறங்கவும் செஞ்சிருக்காங்க. இறங்கிட்டு அவங்களோட மாமாவோட கடைக்கு போகவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேன்னு கிளம்பவும் செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு போல. மணி 6 ஆகுது 8 ஆகுது. அவங்க பேரண்ட்ஸ் பதற செய்யறாங்க. அங்க உள்ள லோக்கல் எல்லாம் தேடவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமா கடையில் போய் விசாரிக்கும் போது அவரு இங்க வந்துட்டு இப்ப வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போகவும் செஞ்சாலே எங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கூடி தேடவும் செய்யறாங்க. அங்க உள்ள ஊர்ல மக்கள் எல்லாம் கூடி எல்லா இடத்தையும் தேடவும் செஞ்சிருக்காங்க. அவங்க தேடின ஒரு பர்டிகுலர் இடத்துல அப்போ தேடினப்போ இல்லாத சௌஜன்யா அந்த இடத்துல அரை நிர்வாணமா உயிர் இழந்து கிடந்திருக்காங்க. அதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் துடிச்சு போகவும் செஞ்சிருக்காங்க. இவங்க குறிப்பா எங்க கிடந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே நேத்ராவதியோட நதியோட கரையில தான். அப்போ இந்த விஷயம் ரொம்ப அளவுக்கு பெரு அளவுல பார்க்கப்பட்டு மக்கள் போராட்டமா வெடிக்கவும் தொடங்குச்சு. இது தீவிர அடையவும் செஞ்சது. அதனால வேற வழியே இல்லாம அங்க உள்ள போலீஸ் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க செஞ்சு அங்க உள்ள ஒரு நபரை கைதும் பண்றாங்க. ஆனா அந்த கைது பண்ண நபர் சில காலத்திலேயே வெளியே வரவும் செய்யறாரு. இதுல திருப்தி அடையாத சௌஜன்யாவோட பேரண்ட்ஸ் இந்த கேஸை சிஐடிக்கு மாத்த சொல்றாங்க. சிஐடியும் இந்த கேஸை விசாரிச்சு போலீஸ் தரப்புல என்ன சொன்னாங்களோ அதே தான் சிஐடியும் சொன்னாங்க. திரும்பவும் ஊர் மக்களும் சௌஜன்யாவோட பேரண்ட்ஸும் திரும்பவும் அதுலயும் நம்பிக்கை இல்லாம சிஐபிக்கு இந்த கேஸை மாத்த சொல்றாங்க. சிஐபியும் இந்த கேஸை விசாரிச்சு
காவல் தரப்புல என்ன சொல்லப்படுச்சோ அதே விஷயத்தை தான் அவங்களும் சொன்னாங்க. இதுல அவங்க திருப்தி அடையாத சௌஜன்யோட பெற்றோர்கள் இந்த விஷயத்த எஸ்ஐடிக்கு மாத்தணும்னு போராட்டம் செஞ்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல போதுமான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் தள்ளுபடி செய்யவும் பட்டிருக்கு. இப்படி தொடர் மர்மங்களை கொண்டிருந்த இந்த ஸ்தலமா கருதப்பட்ட தர்மஸ்தலா இன்னைக்கு மக்களிடையே மர்மஸ்தலமா மாறி இருக்கு. இப்போ கர்நாடகா மாநிலத்துல மக்களிடையே பெரும் கோபத்துல இந்த கேஸ் மாறி நிக்குது. மக்களின் போராட்டமா அங்கங்க வெடிச்சிட்டு இருக்கு. கர்நாடகா மட்டும் இல்லாம மொத்த இந்திய மக்களின் கண்ணும் தர்மஸ்தலத்து மேல இருக்கு. பெரும்பான்மையான மக்கள் இந்த கேஸ எஸ்ஐடி விசாரிக்கணும்னு கோரிக்கை செலுத்திட்டு வராங்க. இங்க நடந்த கொடூரத்தை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே நிலையில தான் விசில் ப்ளோவரான அப்ரூவர் கொல்லப்பட்டார்னு செய்தி பல மீடியால பரவப்பட்டுச்சு. ஆனா அந்த லாயர்ஸ் விசில் ப்ளோவருக்கு ஒன்னும் ஆகல, அவரு நல்லாதான் இருக்காருன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ கர்நாடகா மாநிலத்தில் உள்ள அரசாங்கம் இந்த கேஸ எஸ்ஐடி விசாரிக்க ஒரு குழுவை அமைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல 4 உயர்ந்த அதிகாரிகள் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. எஸ்ஐடி அதிகாரிகள் விசாரிச்சு உண்மையை வெளிக்கொண்டு வருவாங்களா, நீதி கிடைக்குமா, பல அம்மாக்களின் கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸ் காவலர்கள், சிபிஐ, சிஐடி எல்லாரும் விசாரிச்சு நீதி கிடைக்காத இந்த கேஸை இப்போ எஸ்ஐடி எடுத்து விசாரிச்சு நீதி கிடைக்குமா இல்ல நீர்த்து போகுமா அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை நான் பார்க்குற வரையும் நன்றி.